தம்பி சொல்லு. நான் மனோகரன் தேவராஜ் கூட 10 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க எல்லா நடவடிக்கைகளும் கூட இருந்திருக்கேன். இப்போ அப்புறம் மாற விரும்புகிறேன். அரெஸ்ட் வாரண்ட். அண்ணா தேவராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. நடு ரோட்ல விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாங்க. அந்த தேவராஜத்துக்கு உள்ள போட்டாங்களாம?
அனாதையா குடிசை வண்டியில விட்டுட்டேன். நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஏமா இப்படி பண்ணிட்டேன்? உண்மையில எனக்கு எவ்வளவு கோபம் இருந்து தெரியுமா? என் கணக்கு தெரியாத அம்மா மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருந்து தெரியுமா? எனக்கு அதுவும் நானும் உன்னை பார்த்தா 1000 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ இதை பார்க்கும்போது என் கோபம் எல்லாம் போயிடுச்சுப்பா. உன்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கவும் போல இருக்கு. அம்மா அம்மா. சூர்யா என்ன பாரு, என்ன ஒரு தடவை பாரு. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல என்னாலதான். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாலே உன்னை தூக்கி போட்டு போனவன உனக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உன்னை கையால தூக்குனது கிடையாது, ஒரு வாய் சாப்பாடு கூட ஊட்டினது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்திர நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்புள்ள எனக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சாலும் அவனை நான் திரும்ப பார்ப்பேன். அவன் கால விழுந்து அழணும், என் உயிர் போற வரைக்கும் அழணும். நீ கூட வந்துரு சூர்யா. நாமல எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே இதெல்லாம் வேண்டாம், நம்மள ஒண்ணா இருக்கலாம். எப்படிமா நான் தேவா விட்டுட்டு வர முடியும்? எனக்கு யாரும் இல்லாத போது தேவா ஒருத்தன் தான் இருந்தா. எப்படிமா இப்ப போய் அவனை விட்டுட்டு வர முடியும்? நீங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும். அதான் நியாயம். அங்க ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடைச்சிருக்கேன். உனக்கோ அர்ஜுனுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்புறம் இந்த பயசத்தை இருக்க வேண்டியும். இப்ப புதுசு சாவ பார்த்து பயப்பட போறது. நீ அர்ஜுன் பத்தி கவலைப்படாது. என்னால அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. உன் மேல சத்தியம், என் அம்மா மேல சத்தியம். கேஷுவலிட்டி சந்தர்ப்போஸ்து. மெட்ராஸ் செக்ரட்டரி இருந்து ஃபோன் சார். சீஃப் செக்ரட்டரி கூட அர்ஜென்டா பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க வந்து so we can surely bring it under control. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சார் இந்த தேவராஜ் மாதிரி ஆளு எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கட்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும்.
அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.